ஒரு குருவி தேனிய பார்த்து கேட்டுச்சு, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெஸ்ட் இல்லாம கடினமா உழைச்சு தேனை சேர்த்து வைக்கிற, ஆனா மனிதர்கள் உங்ககிட்ட இருந்து ஈஸியா தேனை எடுத்துறாங்க, உனக்கு வருத்தமா இல்லையா, நீ கவலைப்பட மாட்டியா அப்படின்னு கேட்டுச்சு. அப்ப தேனி சொல்லுச்சு, இல்லவே இல்ல, அதுக்கு நான் கவலைப்படவும் மாட்டேன், சோர்ந்து போய் நிக்கவும் மாட்டேன். என்கிட்ட இருந்து தேனை மட்டும்தான் திருட முடியும், தேன் எடுக்கிற என்னோட கலையை திருட முடியாது, என் திறமை எனக்கு மட்டும்தான் சொந்தம், இதுதான் அவங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னுச்சான். தேனீக்கு மட்டுமில்ல, மனிதர்கள் ஆகிய நமக்கும் அப்படித்தான். ஒருவருடைய திறமையை ஒருவர் திருட முடியாது. தன்னம்பிக்கையோட நம்ம தனிப்பட்ட திறமைகளை வளர்த்து வெற்றியடையணும். பணந்தா இல்லை பாசம் உனக்கு கிடைக்காது, காசுதா இல்லை காதல் கூட இனிக்காது. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேணும் சிநேகிதா, கடவுளை கூட பார்க்கணும்னா காசு வேணும் சிநேகிதா. சரியா தப்பா செய்யறது, சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையா. ஏண்டா இன்னும் பயப்படுற? நேர்மைக்கு நேர்மையா இருக்கிற உன்னை இந்த உலகத்துல எவனாலையும் அசைக்க முடியாது. நீ எந்த தப்பு செய்யலன்னு எனக்கு தெரியும். தப்பு செஞ்சவன் எவனா இருந்தாலும் சரி, இந்த கருப்பன் அவனை சும்மா விட மாட்டேன். இந்த கருப்பன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் அஞ்சாத, உன்னை காக்க நான் ஒருத்தர் இருக்கேன்டா. அப்புறம் எதுக்கு இந்த நடுக்கம்? தலைய நிமித்தி நில்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். நமக்கானது நம்ம கிட்ட வந்து சேர்ந்தே தீரும். லேட் ஆகலாம், ஆனா நம்ம தேடலோட தீவிரம் நமக்கு வந்து சேர்ந்தே தீரும்னு வைக்கிற நம்பிக்கை நமக்கானத நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்திடும். ஆனா தன்மானத்தை இழந்து எதையும் அடையணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நம்பிக்கையும் நல்ல செயல்களும் நல்ல எண்ணங்களும் நமக்கு தோல்வியை தராது. நம்ம எதை தேடிட்டு இருக்கோமோ அதையே இந்த பிரபஞ்சமும் தேடிட்டு இருக்கும், கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு. இந்த இடத்துலதான் நம்பிக்கை, நல்ல சிந்தனைகள், பொறுமை ரொம்ப முக்கியமானது.